பிரபு, அவர்களின் ரத்தம் உங்கள் கைகளால் சிந்த வேண்டாம். யாருக்கு நீங்கள் மரண தண்டனை அளிக்கவிருக்கிறீர்களோ அவர்கள் உங்களுடைய மகன்கள். அனைத்து ரகசியத்தையும் உடைத்து விட்டான். உடைய சதி திட்டங்கள் அனைத்தையும் அடியோடு அழித்து விட்டான். எனக்கு இதிலிருந்து ஒன்று தெளிவாகிறது. அந்த அனுமன் கூறுவது எதுவும் அந்த ராமனின் காதுகளில் விழவில்லை. பிரபு ராமரே, நிறுத்துங்கள். லவன் குசனே, நான் கூறுவதை கேளுங்கள். பிரபு ராமர் தான் உங்களுடைய தந்தை. காலமே உண்மை சொல்வார். ஒன்று இந்த ராமாயணம் நிறைவு பெறும், இல்லையேல் எங்கள் வாழ்க்கை பயணம் நிறைவு பெறும். உங்கள் கைகளால் மரணத்தை அடைந்தாலும் அது எங்களுக்கு நன்மைதானே பிரபு ராமா? இது யார் செய்த சதி? என்ன மாயம் இது? உண்மை பிரபுவிற்கு தெரியவில்லை என்றால் பிரபு கோபத்தில் அம்பை செலுத்தி விடுவார். பிரமாதம் சூர்பனகை, பிரமாதம். மாயை அற்புதமானது. நானே ஒன்று புரியாமல் இருக்கின்றேன். இந்த மாயையை செய்தது யார்? எவருடைய சதியால்? அவனுடைய கூக்குரல் கேட்காமல் இருக்கிறது. நல்லது, அதே சக்தி அந்த அனுமனை இறுதி வரை அப்படியே வைத்திருக்கிறது. கோடி நன்றிகள் என் பெருமானே. இவர்களுக்கு தெரியாத உண்மையை விளக்கத்தான் நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என் பெருமானே. வருத்தப்படாதே அனுமான். எது நடக்கின்றதோ அது அன்றே எழுதியாகிவிட்டது. அனைத்து உயிர்களும் கட்டுப்பட்டுள்ளது. இன்று நீ மிகப்பெரிய தவறை செய்யவிருந்தாய் அனுமான். காலமும் உணர்ந்த வால்மீகிக்கு அளித்த உன்னுடைய வாக்கை மீற இருந்தாய். உன் கட்டுப்பாட்டில் இல்லாததை அந்த விதி அதன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டதாக நினைத்துக்கொள். தம்பிகள் பரதன், சத்ருகன், மாமன்னர் விபீடனர், மன்னர் சுக்ரீவர் மற்றும் இளவரசர் அங்கதன் இருந்து எவ்வாறு வெளிவருவார்கள் என் பெருமானே? நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக விதியின் விளையாட்டினை பார். இனி நம்முடைய வெற்றி, ரகுகுலத்தின் அழிவு உறுதி செய்யப்பட்டு விட்டது. என்னால் இதை எவ்வாறு காண இயலும்? இல்லை சுமந்திரரே, போரில் 2 வீரர்களுக்கிடையில் தலையிடுவது பெரும் தவறு. அக்னி ஆயுதம், நீர் ஆயுதம். வெகு சீக்கிரம் இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் பேரழிவு உண்டாகும். இந்த விதி நமக்கு ஏன் இந்த பிரிவை ஏற்படுத்தி விட்டது? எண்ணிலடங்காத துன்பங்களை நான் அனுபவித்த பிறகும் இந்த இயற்கை உங்களை நான் இருக்கும் இடம் பார்த்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன். இதை என்ன சொல்வேன்? அப்படியென்றால் வனதேவி எங்கும் செல்லவில்லை. அவர்கள் இங்குதான் எங்கோ இருக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்டது. லவன் குசன் வரும் வரையில் நாம் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். லவன் குசன் எங்கே? கூறு சோமகரன். அவர்கள் பயிற்சி அறையில் ராமாயணத்தை முழுமையாக்கும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறார். வா, எனக்கு வந்து காட்டு.